Please subscribe Sadhguru Sai Creations. தம்பதியர்களாக வரும்போது கூட நிறைய ஹஸ்பண்டே வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது டாக்டர், அவங்களுக்கு என்ன பண்ணுறது? ரெகுலர் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிகிட்டே மசாஜ் பண்ணிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷாகி பிரெஸ்ட் வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். பாலில் வேக வச்சுட்டு அதை சாப்பிட்டு பாலையும் குடிக்கும்போது ப்ரெக்னென்ட் 2 monthsக்குமே வந்து மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் பிரெஸ்ட்டோட அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உணவுகள் அத்தனையுமே வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொலாக்டின் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஷாகினஸ்லேருந்து நமக்கு ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு வணக்கம், நான் டாக்டர் யோகோதயா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். இப்போ நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி போஸ்ட் டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மில்க் ஃபீட் பண்ணுறதுனால ஷாகி பிரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ நிறைய தம்பதியர்களாக வரும்போது கூட நிறைய ஹஸ்பண்டே வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது டாக்டர், அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்க கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஷாகி பிரெஸ்ட் அப்படிங்கிறது கவலைப்படணும் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சில உணவுகளில் வந்து நமக்கு கொலாஜன், ப்ரோட்டீன், அப்புறம் வந்துட்டு ப்ரொலாக்டின் ரிச் ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் உள்ள. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இழந்த டோன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கிடச்சி அந்த ஷாகினஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொதுவாகவே பிரெஸ்ட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான 2 ஹார்மோன் வந்து ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரொலாக்டின். ஸோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவையும் ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது பொதுவாக ப்ரெக்னென்சியில் அதிகமாகி பால் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், அது எல்லா பெண்களுக்குமே தேவையான அளவு இருக்கணும். ஸோ இந்த 2 ஹார்மோனையுமே வந்து இயற்கையாக என்னென்ன உணவுகள் இருக்கோ அதை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலாம். கூடவே வந்து கொலாஜன், பயோட்டின் இந்த மாதிரியான உணவுகளையும் நம்ம கூட சேர்த்துக்கும் போது டெஃபினட்டாக இந்த ஷாகி பிரெஸ்ட் வந்து இல்லாமல் தவிர்க்க முடியும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் எது இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கருப்பு எள்ளு இதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மசாஜில் சித்த மருத்துவத்தில் மேற்கொள்கிறது உளுந்து தைலம் வந்து இருக்கிறது அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த உளுந்து தைலம் அப்படிங்கிறது எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். இதை நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பிரெஸ்ட்டில் போட்டு மசாஜ் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக விட்டுறலாம். அதே போல் மாதுளை ஓடும், ஆலிவ் ஆயில், இது 2 மட்டுமே வச்சு நீங்கள் ஒரு ஹோம் ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதுளை பழம் நம்ம சாப்பிட்டோன்னே அந்த ஜஸ்ட் அந்த தோலை மட்டும் எடுத்து நிழலில் உலர்த்தி வச்சுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் 1-2 திப்பியாக அரைச்சி அதை வந்துட்டு ஆலிவ் ஆயிலில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு சோக் ஆகிற அளவுக்கு நம்ம ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் அடுப்பில் சிம் ஃப்ளேமில் காய்ச்சிட்டு அந்த ஆயில் நம்ம எடுத்து வச்சுட்டு ரெகுலர் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிகிட்டே மசாஜ் பண்ணிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷாகி பிரெஸ்ட் வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெஸ்டினுடைய மசில்ஸ் பெக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டோண்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு எப்படி ஆண்கள் வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி புஷ்அப்ஸு, அதுக்கப்புறம் டம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெக்ஸ் மசில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தண்டாக டோண்டப்பாக இருக்கும்போது உங்களுக்கு ஷாகி பிரெஸ்ட்லேருந்து ஈஸியாகவே ரிவர்ஸ் ஆகும். ஸோ ப்ரொலாக்டின் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து பால் சுரக்கக்கூடிய காலத்திலே வந்து இதெல்லாம் சாப்பிட்டா பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நமக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொலாக்டின் 2மே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் எஸ்பெஷலி சுறா மீன், பால் சுறான்னு சொல்லுவாங்க, பேரே பால் சுறா. ஸோ மில்க் செக்ரீஷன் மட்டும் இல்லாமல் பிரெஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, அந்த டோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சுறா மீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பூண்டு, வெந்தயம் இது 2லையுமே வந்து உங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொலாக்டின் 2மே இன்டியூஸ் ஆகும். ஸோ பூண்டு வந்து நம்ம பச்சையாக எடுத்து சாப்பிட முடியல அப்படின்னா கூட ஒரு முழு பூண்டை நம்ம உரிச்சிட்டு பாலில் வேக வச்சுட்டு அதை சாப்பிட்டு பாலையும் குடிக்கும்போது ப்ரெக்னென்ட் 2 monthsக்குமே வந்து மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் பிரெஸ்ட்டோட அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம அந்த தண்ணி குடித்தாலும் சரி, வெந்தயத்தையும் சேர்த்து முழுங்கிட்டு, அப்படி இல்லைனா வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் அரைச்சி அதில் தேங்காய் பால் ஊற்றி நல்லா களி மாதிரி கிளறி அதிலே கொஞ்சோண்டு கீ, கருப்பட்டி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ பொதுவாகவே கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்களி தான். ஸோ அது இல்லாமல் உளுந்து களியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. எப்படி நம்ம வெளியில் உளுந்து தைலம் போட்டு எக்ஸ்டர்னலாக மசாஜ் பண்ணோம் பிரெஸ்ட்க்கும் போது, அதே போல் உளுந்து களியாக உள்ளே சாப்பிடும் போதும் அது வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஊற வச்சுட்டு அரைச்சி கொஞ்சம் தேங்காய் பால், கருப்பட்டி, ஏலக்காய், நெய்யெல்லாம் போட்டு இது பண்ணலாம். எல்லாம் கஞ்சி மாதிரி காய்ச்சியுமே வந்து கொடுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நேந்திரம் பழம் வந்து ஜென்ரலாகவே கேரளாவில் கிடைச்சாலுமே இங்கே நம்ம ஊர்லேயும் கிடைக்குது. ஸோ இந்த நேந்திரம் பழம் வந்து லைட்டாக ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சம் 2-3 கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆவியில் வேக வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். இல்லை சிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் கொலஸ்ட்ரால்லாம் இல்லை, பாடி வெயிட் பற்றி உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னா சிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவுகள் அத்தனையுமே வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொலாக்டின் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஷாகினஸ்லேருந்து நமக்கு ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு
ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறனால தாராளமாக இந்த உணவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுக்கலாம்.